السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد افترى إثما عظيما. صدق الله المولانا العظيم. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக சங்கை பொருந்திய ஜும்மாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் அளப்பெரும் கிருபையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகின்றான்: இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷாஉ. நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனக்கு இணை வைக்கக்கூடிய அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அதை தவிர உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நாடினால் அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான். இன்னும் இணை வைப்பது என்பது அது மிகப்பெரிய பாவம், அநியாயம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, மிக உன்னதமான மிக முக்கியமான ஒரு வசனம் இந்த இறை வசனம். ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள்: இன்னஃபில் குர்ஆன ஹாதிஹில் ஆயா. திருக்குர்ஆனிலே ஒரு ஆயத்து இருக்குகின்றது, அஹப்ப இலைய, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஆயத். திருக்குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்குகின்றது, அது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இறைவசனம் என்று ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வசனம் என்பது நாம் மேல் ஓதிய அந்த இறை வசனம்தான். அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அதை தவிர இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் எனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறது என்பதாக ஹதரத் அலி அவர்கள் சொல்லி காட்டுவார். அருமையானவர்களே, நாம் செய்யக்கூடிய குற்றங்கள், பாவங்கள் எவைகளாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு தௌபா செய்கின்ற பொழுது அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்குகின்றான். ஆனால் யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்குகின்றார்களோ, யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்குகின்றார்களோ, அவர்களுடைய பாவங்களை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய நாட்டில் ஒன்றியத்தில் பிஜேபி அரசு பதவியேற்ற காலத்தில் இருந்தே நாட்டு மக்களை எப்பொழுதும் ஒரு விதமான பதற்றத்திலேயே அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். நாட்டு மக்களை வதைக்கக்கூடிய அல்லது அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தை செய்து மக்களை பீதியிலையும் பதற்றத்திலேயுமே வைத்து கொண்டே இருந்து, இதை ஏன் அவர்கள் செய்கிறார் என்று சொன்னால், மக்கள் எல்லோரையும் பதற்றத்திலே வைத்து அவர்களை ஒரு விதமான போராட்ட களத்திலே இறக்கிவிட்டு
உள்ளே அங்கே மிகப்பெரிய ஊழல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. உலகளாவிய அளவிற்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு ஊழல் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றி யாரும் பேசிவிடக்கூடாது, யாரும் உடைய கவனமும் சிந்தனையும் அதன் பக்கம் சென்றுவிடாமல் இருப்பதற்காக வேண்டி நாட்டு மக்களை ஏதாவது ஒரு பதற்றத்தில் அவர்கள் தள்ளிக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அவர்கள் கிளப்பியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். கடந்த 2-3 நாட்களாக நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் இருக்கக்கூடிய வந்தே மாதரம் என்ற ஒரு பாடல். இந்த வந்தே மாதரம் என்ற இந்த பாடல் துவங்கப்பட்டு இன்றைக்கு 150 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. அதை நினைவுகூரும் விதமாக நாடாளுமன்றத்தில் அதை கொண்டு வந்து விவாதித்து அது சம்பந்தமாக அங்கே தர்க்க விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அருமையானவர்களே, அதற்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்குகின்றது? ஏன் இப்பொழுது அதை பற்றி நாம் பேச வேண்டும் என்றெல்லாம் நமக்கு என்ன தோணும். ஆனால் இது நம்முடைய ஈமானியை தட்டி எழுப்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. என்று சொன்னால் 27 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வந்தே மாதரம் என்ற இந்த பாடல் எப்பொழுது இதை நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோ அன்றைய காலகட்டத்தில் இருந்தே அங்குள்ள உலமா பெருமக்களே, இதை முஸ்லீம்கள் பாடக்கூடாது, இதில் இணை வைக்கக்கூடிய வார்த்தைகள் அதிலே இருக்கிறது என்று நமக்கு தடை செய்திருக்கின்றார். இன்றைக்கு மீண்டும் அதை ஒரு விஸ்வரூப அவயத்தில் அதை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு மத்தியிலே அந்த பாடலை அதை பிரபலியமாக காட்டி அதை நடைமுறை சட்டமாக ஆக்குவதற்காக வேண்டி சில முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கும் உள்ள உலமாக்கள் அந்த பாடலை எதிர்க்கின்றார்கள். முஸ்லீம்கள் மட்டுமல்ல, மதசார்பற்ற தன்மையில் நம்பிக்கை உடைய எல்லா கொள்கை சார்ந்தவர்களும் அந்த பாடலை மிக கடுமையாக எதிர்க்கின்றார். என்று சொன்னால் அந்த பாடல் என்பது இணை கற்பிக்கக்கூடிய வார்த்தை அதில் இருக்குகிறது. வந்தே மாதரம் என்று சொன்னால் இந்த பூமியை, இந்த தாய் மண்ணை, அதை கடவுளாக ஆக்கி அதை நான் வணங்குகிறேன் என்று அதனுடைய பொருள். இந்த பாரதத்தினுடைய இந்த பூமியை அதை தாய் மண்ணாக மாற்றி அதை நான் வணங்குகிறேன் என்று அதனுடைய பொருள். ஆனால் இஸ்லாத்தினுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. வணக்கம் என்பது அல்லாஹுவுக்கு மட்டும்தான். இப்போ வணக்கத்தை அல்லாஹுவை தவிர்த்துவிட்டு வேறு எவரின் பக்கமும் நாம் நம்பிக்கை கொண்டாலும் சரி, அல்லது நம்பிக்கை கொள்ளாமல் அதை நாம் மொழிந்தாலும் சரி, அது இணை வைப்பாகத்தான் கருதப்படும். எனவே வந்தே மாதரம் என்ற அந்த பாடல் அது இணை கற்பிக்கக்கூடியது. எனவே முஸ்லிம்கள் இந்த பாடலை பாடமாட்டார்கள் என்று தொன்று தொட்டு நாம் அதை சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மறுபடியும் அந்த பிரச்சனை பூதாகரமாக கிளம்பி இருக்கின்றது. அருமையானவர்களே, முதல் கட்டமாக ஏன் அதை நாம் எதிர்க்குகின்றோம், அந்த பாடலை நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்று சொன்னால், அதிலே இணை வைப்புக்குண்டான வார்த்தை இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இணை கற்பிக்கக்கூடிய அந்த பாவத்தை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகின்றான். நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், குற்றம் விளைவிக்கக்கூடியவர்கள் தான். அப்படி குற்றங்கள் பாவங்கள் நம்முடைய வாழ்வில் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா கேட்டு பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி தூய்மையாக்கி நரகத்திலிருந்து வெளியாக்கி அல்லாஹ் நம்மை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். ஆனால் இணை வைக்கக்கூடிய பாவம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்க மாட்டான். அவர்களை அல்லாஹ் நரகத்துக்குத்தான் அனுப்புவான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுவான். இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா உலாயிக ஹும் ஷர்ருல் பரியா. வேதக்காரர்களும் சரி, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவர்களும் சரி, அவர்கள் நரகத்தில் தான் இருப்பார்கள், அதிலே என்றென்றும் நிலைத்து நீடித்து இருப்பார்கள். அல்லாஹுக்கு இணை வைத்தவர்கள் நரகத்திலே தான் இருப்பார்கள். நரகத்தை விட்டு அவர்கள் வெளியாக்கப்பட மாட்டார்கள். அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஏன் அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது.
நரகத்தில் எவ்வளவு வேதனைகள் தண்டனைகள் அனுபவித்தாலும் கூட இணை வைப்புக்குண்டான அந்த பாவம் மன்னிக்கப்படாத காரணத்தினால் அவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். மனிதர்களிலே அவன்தான் ஆக மிக கெட்ட மனிதன் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான். யார் இணை வைப்பு செய்கின்றார்களோ, இணை வைக்கின்றார்களோ, அவர்கள் தான் மனிதர்களிலே ஆக மிக கெட்டவர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டு. எனவேதான் அப்ப இணை வைப்புக்குண்டான எந்த சொல்லை நாம் சொல்ல வேண்டும். இணை வைப்பை ஏன் அல்லாஹ் இவ்வளவு தூரத்திற்கு அதை வெறுக்குகின்றான்? இணை வைக்கக்கூடிய பாவத்தை அல்லாஹ் ஏன் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றான்? அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அல்லாஹ் ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னால், உதாரணத்திற்கு மனிதர்கள் இருக்கின்றார்கள். மனிதருக்கு தந்தை எத்தனை பேர் என்று சொன்னால் ஒரே ஒரு தந்தை தான். யாரையாவது பார்த்து உனக்கு 2 தந்தை என்று சொன்னால் அவன் ஒத்துக்கொள்வானா? அவன் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், இன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்களுடைய தந்தை ஒருவர் தான். எனக்கு 2 தந்தை 3 தந்தையெல்லாம் சொல்ல முடியாது. உன்னை பெற்றெடுத்த தந்தை ஒருவர் தான். இன்ன இலாஹுக்கும் வாஹிதுன், அதே போன்றுதான் உன்னுடைய கடவுள் அல்லாஹும் ஒருவன் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். தந்தை தான் நம்மை இந்த உலகத்திற்கு பெற்றெடுத்து கொடுத்தார். அவர்தான் நம்முடைய மூலம். அப்படி இருக்க அந்த தந்தை ஒருவர் தான். அப்ப இந்த உலகத்தையே படைத்து பரிபாலித்துக் கொண்டு எல்லோரையும் அல்லாஹ் பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடியவனும் ஒருவன் தான். எப்படி நம்முடைய தந்தையில் 2 பேர் பங்கெடுத்துக் கொண்டால் அது அறிவுபூர்வமாகவே ஏற்றுக்கொள்ள முடியாதோ, மன ரீதியாகவும் அது ஏற்றுக்கொள்ள முடியாதோ, அதுபோன்றுதான் அல்லாஹ் கடவுள் 2 என்று சொல்வதையும் பல கடவுள்கள் உண்டு என்பது சொல்வதையும் அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பதையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று மார்க்க நமக்கு சொல்லித் தருகின்றது. எனவேதான் இணை கற்பிக்கக்கூடிய அந்த பாவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த நிலையிலையும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, அதை மன்னிப்பதே இல்லை. அந்த அடிப்படையிலே வந்தே மாதரம் என்ற அந்த பாடல் அதில் இணை கற்பிக்கக்கூடிய சொல் அதில் இருக்கிறது என்ற காரணத்தினால் அதை நாம் பாடமாட்டோம் என்று அதை நாம் நிராகரிக்கின்றோம், மறுக்குகின்றோம். இன்னும் சிலர் சொல்லலாம், அது ஒரு வார்த்தை தானே, ஈமானுக்கு எப்படி அது பந்தகம் ஏற்படுத்தும்? வார்த்தை அளவிலே அதை சொல்லிவிட்டு சென்றால் என்ன? அதனால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாமல் நான் உள்ள ரீதியாக இல்லாமல் வெறுமனே நாவினால் மட்டும் சொல்லிவிட்டு செல்லலாமே என்று கூட சிலர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் ஷரியத்தில் சில சொற்கள் இருக்கின்றது, சில வார்த்தைகள் இருக்கின்றது. அதை நீ மனதால் சொன்னாலும் சரி, வெறும் நாவிலே ஒளிந்தாலும் சரி, அது நிகழும் என்பதுதான். அதிலே ஒன்றுதான் கலிமா. நாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் எப்படி ஏற்றுக்கொள்கின்றோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம் மொழிகின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒருவன் மொழிந்து விட்டான் என்று சொன்னால் அவன் முஸ்லிமாக ஆகிவிடுகிறான். அவன் உள்ளத்தால் அதை ஏற்றுக்கொண்டு உள்ள ரீதியாக இருக்கிறார் என்று சொன்னால் அது கலிமாவினுடைய அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்லும். ஒரு யுத்த களத்தில் ஒரு மனிதர் யுத்தம் செய்து கொண்டே இருந்தார். இப்போ ஒரு சஹாபியினுடைய கை ஓங்கி விட்டது. இப்போ யுத்த களத்தில் எதிரியை வெட்டுவதற்கு நெருக்கமாக வந்து விட்டார் அந்த மனிதர். அந்த சஹாபி அவரை வாளை ஓங்கி வெட்டுகின்ற பொழுது அந்த மனிதர் சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் கலிமா சொல்லிவிட்டேன், என்னை விட்டுவிடு என்பதாக சொன்னார். ஆனால் அந்த சஹாபி அவரை விடவில்லை, அவரை வெட்டி கொலை செய்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லப்பட்டது, ஏன் அப்படி செய்தாய்? யுத்தகலத்தில் கலிமா சொன்னதற்கு பிறகும் ஏன் ஒரு முஃமினை நீ கொலை செய்தார் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கேட்டார்கள். இப்போ அந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவர் உண்மையிலேயே உளப்பூர்வமாக அவர் கலிமா சொல்லவில்லை, உண்மையிலேயே உளப்பூர்வமாக அவர் கலிமா சொல்லவில்லை, என்னுடைய வாளுக்கு பயந்துதான் அவன் கலிமா சொன்னான். அந்த வார்த்தையை சொன்னால் நான் விட்டு விடுவேன் என்பதற்காக வேண்டிதான் அந்த வார்த்தையை கலிமாவை அவன் சொன்னான். அவன் உளப்பூர்வமாக கலிமா சொல்லவில்லை, கொலைக்கு பயந்து சொன்னான், அதனால் அவனை நான் கொலை செய்து விட்டேன் என்பதாக அந்த சஹாபி சொன்னார். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அப்படி என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தை நீ பிளந்து பார்த்தாயா என்பதாக கேட்டார்கள். அவன் வெறுமனே வாயிலே சொன்னான், நாக்கின் மூலமாக மொழிந்தான், லா இலாஹ இல்லல்லாஹ், அவனுடைய வாளுக்கு பயந்து சொல்லுகிறான் என்று சொல்லுகின்றாய். அப்படி என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தை பிளந்து நீ பார்த்தாயா? அது உள்ளத்திலே கலிமா இருக்கிறதா இல்லையா என்பதை நீ பார்த்தாயா
எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள், எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னார். இது சம்பந்தமாக மறுமையிலே நீ அல்லாஹ்விடத்தில் நீதான் பதில் சொல்ல வேண்டும். நான் இப்படி யாருக்கும் கட்டளையிடவில்லை, இப்படி செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. எனவே நீயாக முடிவெடுத்து நீயாக ஒரு காரியத்தை செய்திருக்கின்றாய், அது ஒரு முஃமினையே கொலை செய்ததை போன்றுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். அருமையானவர்களே, இஸ்லாத்தினுடைய நுழைவு வாயில் என்பதே கலிமாதான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவன் மொழிந்து விட்டால் அவன் முஃமினாக ஆகிவிடுகின்றான். வார்த்தை என்பது அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. வார்த்தையினால் சொல்வது வந்தே மாதரம் என்று வாய்மொழியினால் வார்த்தையினால் சொன்னால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று நாம் கேட்கக்கூடியவர்களுக்கு இதுதான் பதில். இஸ்லாத்தினுடைய நுழைவாயிலே கலிமாதான். அதை அவன் நாவினால் மொழிந்தாலே அவன் முஃமினாக முஸ்லீமாக ஆகிவிடுகிறான். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இப்ப அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவேன், அவனை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்று கலிமாவை மொழிந்ததற்கு பிறகு அவன் வேறொருவரை தெய்வத்தை அவன் வணங்கினான் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தான் என்று சொன்னால், இந்த கலிமாவிற்கு அவன் பங்ககம் ஏற்படுத்தி விட்டான் என்று பொருள். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவன் வேறொரு தெய்வத்தை வணங்குகிறான். எனவே கலிமாவிலிருந்து அவன் வெளியேறிவிட்டான். எனவேதான் அந்த இணை வைத்தல் என்ற பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அது இஸ்லாத்தை விட்டு அவனை வெளியேற்றக்கூடிய செயல் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். வார்த்தை எதானே என்பதெல்லாம் அல்ல, ஷரியத்தில் சில விஷயங்கள் இருக்கின்றது. அவை வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னால் போதும், அது ஆகிவிடும். திருமணம் முடிக்கின்றோம், நிக்காஹ் செய்கின்றோம். இப்போ மணமகனுக்கு நாம் நிக்காஹ் சொல்லி கொடுக்கின்ற பொழுது இன்னாருடைய மகளை இத்தனை கிராம் தங்க நகை ரொக்க மகருக்கு இவ்விருவரும் சாட்சியாக உங்களுக்கு நான் நிக்காஹ் செய்து கொடுக்கிறேன் என்று கேட்கின்ற பொழுது அவர் நீங்கள் கபில்து, நான் ஏற்றுக்கொண்டேன் என்று மட்டும்தான் சொல்லுகிறார். அது நிக்காஹ் அங்கே உண்டாகி விடுகிறது, அங்கே நிக்காஹ் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் அதன் பிறகு லட்சக்கணக்கான ரூபாய்களை, கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து எவ்வளவு ஆடம்பரிய திருமணங்களை நடத்தி அங்கே செய்திருந்தாலும் கூட இந்த வார்த்தையை அந்த மணமகன் சொல்லவில்லை என்று சொன்னால் அங்கே நிக்காஹ் கூடாது. 2000 பேருக்கு சாப்பாடு ஆக்கி போட்டிருக்கிறேன், எவ்வளவு பெரிய திருமண மண்டபத்தை படித்திருக்கிறேன், எவ்வளவு செலவு செய்திருக்கிறேன், அத்துணையும் வீண்தான். அத்துணையையும் தாண்டி நிக்காஹ் உண்டாக வேண்டும், அங்கே அக்து உடன்படிக்கை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த மணமகன், அந்த மணமகனுக்கு அந்த பெண்ணினுடைய வலி வக்கீல் சொல்லிக் கொடுக்கதை அவர் அப்படியே சொல்லவிட்டாலும் சொல்லாவிட்டாலும் அதை காது தாழ்த்தி கேட்டு நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் போதும். நான் ஒப்புக்கொண்டேன் என்று சொன்னால் அன்றிலிருந்து அந்த பெண் அவருக்கு மனைவியாக ஆகுகின்றார், அவரோடு வீடு கொள்வது அவளுக்கு ஹலாலாக ஆகின்றது. இன்னும் சொல்ல போனால் நிக்காஹினுடைய சட்டத்திலே சொல்லி காட்டுவார்கள், நிக்காஹ் சொல்லி கொடுக்கின்ற பொழுது கபில்து, நான் உங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன் என்று சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லுவார். திருமணம் செய்து வைக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாலும் அந்த நிக்காஹ் கூடாதுன்னு சொல்லுவான். உங்களுக்கு நான் நிக்காஹ் செய்து வைக்கிறேன் என்று சொன்னால் அது படர்ந்த காலம், அதாவது இனிமே செஞ்சு வைக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு நிக்காஹ் செய்து வைக்கிறேன், ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிறேன் அப்படின்னா இன்னும் செஞ்சு வைக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு அப்படித்தான் அந்த வார்த்தை வரும். அப்போ நிக்காஹ் செய்து கொடுத்தேன், நிக்காஹ் செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லணும் நம்ம அந்த வார்த்தையை. நிக்காஹ் செய்து கொடுத்தேன், நீ ஏற்றுக்கொண்டீர்களா? நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அங்கே நிக்காஹ் உண்டாகிவிடும். அவர் இவரும் கணவன் மனைவியாக ஆகிவிடுவார்கள். அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அவருடைய குழந்தை தான், ஹலாலான குழந்தைகள் தான். இப்போ ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தை இருக்குகின்றதே. ஷரியத்தில் பல அந்தஸ்துக்கள் உண்டு அவைகளுக்கு. அதில் இன்னொன்று ஒன்று, கணவன் மனைவி இருவரும் வேண்டாம் என்று பிரிகின்ற பொழுது அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது, உன்னை நான் தலாக் விடுகிறேன் என்று சொன்னால் அது தலாக்கு தான் என்பதாக சொல்லுவார்கள். கணவன் மனைவி சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை நான் தலாக் விட்டுருவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான் கோபத்தில், அல்லது நான் உன்னை தலாக் விட்டேன் போமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிறகு வந்து சொல்கிறான், அது நான் சண்டையில் கோபத்தில் சொன்னேன், சும்மா கேலிக்கு சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன். தலாக்கு என்ற வார்த்தை வேண்டுமென்று சொன்னாலும் கேலிக்காக சொன்னாலும்
விளையாட்டாக சொன்னாலும் கோபத்தில் சொன்னாலும் தலாக்கு விழும் என்பதுதான் சட்டம். ஏன்னா நீ நிக்காக செய்யும்போது அப்படித்தான் செஞ்ச, நான் ஏற்றுக்கொண்டேன், உனக்கு அந்த பெண்ணு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சபையில் இருக்கும் பொழுது அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது கபில் தோ நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படி சொன்னீங்களோ, அப்போ நிக்காக அங்கே உண்டாயிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ வெளியே வந்ததற்கு பிறகு எனக்கு அந்த பொண்ணுக்கு இஷ்டம்லாம் இல்லைங்க, வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நான் அவளையெல்லாம் வாழ மாட்டேன்னு சொன்னால் மறுபடியும் அவன் தலா கூடணும். அப்போ அந்த திக்காக என்பது அந்த சரி, இப்போ விவாகரத்திலையும் சரி, அந்த தலாக் என்ற வார்த்தையை நீ வேடிக்கையாக சொன்னாலும் சரி, விளையாட்டாக சொன்னாலும் சரி, கோபத்தில் சொன்னாலும் சரி, வேண்டுமென்றே சொன்னாலும் சரி, தலாக்கு தான், அது நிகழும் என்பதுதான் ஷரியத். இப்போ அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஷரியத்தில் சில வார்த்தைகள் இருக்கிறது, அதை சொல்லிவிட்டால் அது நிகழ்ந்துதான் ஆகும். எனவே அந்த வந்தே மாதரம் என்பது ஒரு வார்த்தை தானே, அதை நாம் சொன்னால் என்ன ஆகிவிடப் போகிறது என்றெல்லாம் சொல்லக்கூடிய வியாக்கியானம் எல்லாம் ஷரியத்தில் கிடையாது. எனவேதான் ஆரம்பம் முதல் கடைசி வரையிலேயும் அதை நாம் எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். மௌலானா அலி மியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு மிகப்பெரிய இமாம் இந்தியாவில் இருந்தார். அவர்கள் சொன்ன அந்த தீர்ப்பு என்ன தெரியுமா? வந்தே மாதரம் என்பது அது ஷிர்குனுடைய வார்த்தை என்பதாக. வந்தே மாதரம் என்பது அது இணை வைப்புக்குண்டான சொல், அதை முஸ்லிம்கள் சொல்லக்கூடாது என்று ஆரம்பத்திலேயே அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதை முடக்கி போட்டார்கள். இமாம் அலி மியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய இமாம், இந்தியாவிலே வாழ்ந்தவர்கள் தான். அவர்கள் இந்தியாவில் வாழ்ந்து அவர்கள் மரணித்த பொழுது ஹரமுடைய 2 ஹரம் ஷரீஃபிலேயும் சரி, மக்காவிலேயும் மதினாவிலேயும் இவர்களுக்காக வேண்டி காயிபு ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டது. இந்தியாவில் ஒருத்தர் மரணம் அடைந்து அவருக்கு மக்காவிலும் மதினாவிலும் காயிபு ஜனாசா நடத்தப்பட்டது என்று சொன்னால் மௌலானா அலி மியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் மக்காவிலே மதினாவிலேயும் காயிபு ஜனாசா தொழுகை நடத்தவில்லை. அங்கு உள்ளவர்கள் நடத்தியிருப்பார்கள், வேறு வேறு நாட்டுகளில் உள்ளவர்கள் நடத்தியிருப்பார்கள். இந்தியாவில் உள்ளவர்களுக்கு, இங்கே மரணித்தவருக்கு ஒருவருக்கு மக்காவிலேயும் மதினாவிலேயும் காயிபு ஜனாசா நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மௌலானா அலி மியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அப்படி என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு பெரிய இமாமாக இருக்க வேண்டும், அவருடைய ஷரியத்தினுடைய ஆளுமை எந்த அளவுக்கு இருந்திருக்க வேண்டும். மக்காவிலேயும் மதினாவிலேயும் அவருடைய ஷரியத்தினுடைய ஆளுமை புகழ் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய இமாம். அவர்களே சொல்லுகின்றார்கள், வந்தே மாதரம் என்பது அது இணை வைப்பு சொல்லுதான், வந்தே மாதரம் என்பது அது ஷிர்குனுடைய வார்த்தை தான், அது முஸ்லீம்கள் அதை சொல்லக்கூடாது, உபயோகிக்க கூடாது என்பதாக சொல்லி காட்டுவார். அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் அது ஒரு ஷிர்கான வார்த்தை என்பதற்காக வேண்டி அதை நாம் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டோம் என்று நாம் நிராகரிக்கின்றோம். வரலாற்றிலே நிறைய நிகழ்வுகள் உண்டு. நீ ஷிர்குனுடைய வார்த்தையை மட்டும் சொல்லு, உன்னை விட்டுவிடுகிறேன் என்று எத்தனையோ சஹாபா பெருமக்களை மிரட்டி இருக்கின்றார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தூக்கு மேடையிலே ஏற்றுகின்றார்கள். அவர் தூக்கு மேடையிலே ஏற்றி நிறுத்தி வைக்கின்ற பொழுது அவரிடத்திலே சொன்னார்கள், உன்னை நாங்கள் விட்டுவிடுகின்றோம், உன்னை நாங்கள் கொலை செய்ய மாட்டோம், விட்டுவிடுகின்றோம், நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல வேண்டும், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் இல்லை என்ற வார்த்தையை மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னார். சும்மா வாயால் சொன்னா போதும். எப்படி சொல்லுவார் அவர்? சொல்ல முடியாது என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் இறை தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மட்டும் சொல்லு, நான் ஒன்று விட்டுறதண்ணா, அதுக்கு பிறகு நீ போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் அந்த வார்த்தை மட்டும் ஒரு தடவை சொல்லு நீ என்று சொன்னார். அந்த ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முடியாது என்று மறுத்து விட்டார்கள். கடைசியாக என்ன தெரியுமா சொன்னா? ஒன்றுமே நீ வாயா திறந்தே சொல்ல வேண்டாம், நீ வாயாலேயே சொல்ல வேண்டாம், நான் சொல்லுவதற்கு ஆமான் தலை மட்டும் ஆட்டுன்னு சொன்னான். அல்லாஹுவை தவிர மற்றவர்களையும் கடவுளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நான் சொல்கிறேன், நீ அதை வாயார சொல்ல வேண்டாம், ஆமான் தலை மட்டும், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், தலை மட்டும் ஆட்டுன்னா. அதோட ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முடியாதுன்னு சொன்னார். அப்படி நீ செய்தால் உன்னை விட்டு விடுகிறேன் என்பதாக சொன்னார்கள், உன்னை உயிரோடு விட்டுவிடுகிறேன் என்று சொன்னார்கள். முடியவே முடியாது. கடைசியில் அவர்கள் தூக்கு மேடையில் அவர்கள் தூக்கிலிடப்பட்டு அங்கே ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இப்போ ஷிர்கான ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன், அதற்காக வேண்டி என்னுடைய உயிரையும் நான் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன். இது போன்ற நிகழ்வுகள் நிறைய உண்டு. ஹதரத் ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பிடித்து வைத்து அதே மாதிரி கேட்டார்கள். மிகப்பெரிய எண்ணெய் அண்டா
ஒரு அண்டாவிலே எண்ணெயை கொதிக்க வைத்து அதில் ஒரு பறவையை முக்கி எடுக்குகின்றார்கள். வெறும் எலும்பு தான் வருது. அப்படி இப்போ சொல்லுகின்றார்கள், நீ கலிமாவை மாற்றி சொன்னா நான் உன்னை வெட்டுறேன், இல்லைனா இந்த இதில் தான் எனக்கு உனக்கு ஏற்படும். அதை அபூ ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், என்னை எண்ணெய் அண்டாவில் போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதற்காக ஒன்று நான் வருத்தப்பட மாட்டேன், ஆனாலும் நான் என்னுடைய கலிமாவுக்கு மாற்றம் செய்ய மாட்டேன், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய எந்த ஒரு வாசகத்துக்கும் நான் முன்வர மாட்டேன் என்று அதற்கு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா சொன்னார். என்று சொன்னால் ஒருவன் இணை வைப்பான வார்த்தையை அவன் உபயோகித்தான் என்று சொன்னார், அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டான் என்று சொன்னால் அவன் நரகத்துக்குத்தான் செல்வான். அந்த நரகத்தில் அவன் என்றென்றும் நிரந்தரமாக தங்கியும் இருப்பான் என்பதுதான் அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய விஷயம். எனவே அந்த விஷயத்தில் இந்த வந்தே மாதரம் என்ற அந்த பாடல் அது இணை வைப்புக்குண்டான சொல் வார்த்தை. எனவே அதை முஸ்லிம்கள் முற்றிலுமாக நிராகரிப்பார்கள், அதை சொல்ல மாட்டார்கள் என்பது ஆரம்ப காலத்தில் உள்ள ஃபத்துவாக்கள். இரண்டாவதாக, அந்த வந்தே மாதரம் என்ற அந்த பாடலை நாம் ஏன் வெறுக்குகிறோம், ஏன் அதை நிராகரிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு இரண்டாவது காரணம், அந்த பாடலை எழுதியவர் வங்கதேசத்தில் கண்டபுரம் என்ற ஒரு ஊரிலே 1838ஆம் ஆண்டில் பிறந்து 1894 மரணம் அடைந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி என்ற ஒருவன் எழுதிய ஒரு நாவல் ஆனந்த மடம் என்ற ஒரு நாவல். அந்த ஆனந்த மடம் என்ற நாவலில் உள்ளதுதான் இந்த வந்தே மாதரம் என்ற பாடல். ஒரு பார்ப்பனிய கொள்கையை சார்ந்தவன் ஆனந்த மடம் என்ற ஒரு நூல், அந்த நூலை மட்டும் நாம் முழுமையாக படித்தோம் என்று சொன்னால் அப்படியே கொதித்து எழுந்து விடுவோம். அதில் இருக்கக்கூடியது தான் இந்த வந்தே மாதரம் பாடல். சரி, அதற்கும் இதற்கும் ஆனந்த மட நூல் என்ற நாவலுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சொன்னால் அதில் இன்னும் சில விஷயங்கள் நிறைய இருக்குகின்றது, சொல்வதற்கு நேரம் இல்லை. ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன். ஆனந்தவடம் என்ற அந்த நாவலில் 8ஆம் பாகத்தில் நிறைவேற்றிருக்கக்கூடிய ஒரு வாசகம், திடீரென்று ஒரு கிராமத்திலே புகுந்து முஸ்லிம்களை எல்லாம் கொல்லுங்கள் கொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய வாசகம். முஸ்லிம்களை எல்லாம் கொல்லுங்கள், முஸ்லிம்களுடைய மசூதிகளை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்குங்கள், ராதா மாதவர் ஆலயத்தை நீங்கள் எழுப்புங்கள் என்று அதில் இருக்கிறது. இப்போ இவருடைய கொள்கை என்ன தெரியுதா? இப்போ ஆனந்தமடம் என்ற அந்த நாவலில் இருக்கக்கூடிய வந்தே மாதரம் பாடலை எடுத்து அதை எல்லோரும் பாட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இதற்கு அடுத்த கட்டத்துக்கு எங்கே செல்வார் என்று சொன்னால் முஸ்லிம்களை எல்லாம் கொல்லுங்கள், மசூதிகளை எல்லாம் இடித்து தரைமட்டமாக ஆக்குங்கள், அங்கே கோயில்களை கட்டுங்கள் என்று சொல்லுவார்கள். என்று சொன்னால் ஆனந்தமடம் என்ற அந்த நாவலில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், அதனுடைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துத்தான் இவர்கள் இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை வைத்துக் கொண்டுதான் நம்மளை அவ்வப்போது பதத்திட்டத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 1998 பாபர் மசூதியை இடிக்குகின்ற பொழுது இதைத்தான் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம்களை கொல்லுங்கள், பள்ளிவாசலை இடியுங்கள், அங்கே கோயிலை கட்டுங்கள் என்று எப்படி ஆனந்தமடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதே வாசகத்தை தான், அதே சூழ்நிலையைத்தான் 1992 பாபர் மசூதி இடிக்கப்படுகின்ற போதும் அதுதான் புழங்கப்பட்டது. எனவேதான் அதை மிக கடுமையாக தீவிரமாக நாம் எதிர்க்கின்றோம். முதலாவதாக நம்முடைய கொள்கைக்கு அது உலை வைக்கக்கூடிய ஒரு சொல்லு. நம்முடைய கொள்கை வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் மட்டும்தான் வணங்குவோம் என்ற அந்த கொள்கைக்கு விரோதமான சொல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷிர்கை அது எந்த வடிவத்தில் வந்தாலும் அது நிராகரிக்கப்படும் என்பதாக சொன்னார். ஷிர்கே ஹஃபி என்பதாக சொன்னார். ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், நான் என்னுடைய சமுதாய மக்கள் இணை வைப்பின் பக்கம் சென்று விடுவார்கள் என்பதை பற்றி நான் பயப்படவில்லை, இணை வைப்பான காரியங்களில் சென்று விடுவார்கள் என்பதை பற்றி எனக்கு அச்சம் இல்லை. சிறுக்கே ஹஃபி, லேசான சிறுக்குகள் என்று சில விஷயங்கள் இருக்கு, அதை பற்றி தான் நான் பயப்படுகிறேன் என்பதாக சொன்னார். அப்போ அது என்ன என்று கேட்ட பொழுது அது முகஸ்துதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முகஸ்துதி என்று சொன்னால் நம்முடைய வணக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலே பெருமைக்காக வேண்டி செய்வது, நோன்பு வைப்பது, தொழுவது
எந்த இபாதத்துக்களாக இருந்தாலும் அதை பெருமைக்காக அல்லது வேறு சில காரணங்களுக்காக வேண்டி அவை செய்கின்ற பொழுது அதுவும் ஒரு இலேசான இணை வைப்பு தான் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இது போன்ற மிகப்பெரிய பாரதூரமான வார்த்தைகளை எல்லாம் இஸ்லாமியர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டிலே இஸ்லாத்திற்கு எதிராக தீட்டப்படக்கூடிய அனைத்து சதி திட்டங்களையும் அல்லாஹ் முறியடித்து முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழச் செய்வானாக. முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா நெருக்கடிகளுக்கு அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாப்பானாக. இஸ்லாத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடிய மைய அரசை அல்லாஹ் விரைவிலே அதை தூக்கி எறிந்து எல்லோருக்கும் பொதுவான ஒரு அரசை ஏற்படுத்தி தருவானாக. வாஹிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.